ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு லெவலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓட தாக்கம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாப் இழக்கும் அப்படிங்கிற பேனிக் சுச்சுவேஷன்னால் ஐடி ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் இறங்குனது. மேஜராக பார்த்திங்கன்னா இந்தியாவோட லீடிங் கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஷேர்ஸ் ப்ரைஸ் இறங்கினதுனால ஐடிபிஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஐடிபிஸ் ஓட ஷேர் ப்ரைஸும் இறங்கியிருக்கு. 36 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போயும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம், இன்னும் இறங்கினாலும் அக்யூமுலேட் பண்ணலாம். இது ஒரு டெம்பரரி பேனிக் சுச்சுவேஷன் தான். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியாவோட மேஜர் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் கோஃபோர்ஜ் இந்த மாதிரியான கம்பெனிஸும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, புது ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க. அதனால் இவங்களுக்கு ரெவென்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே மக்கள் மாற்றங்களை நோக்கி தான் போகிறாங்க. முன்னாடிலாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்த வெப் பேஸ்டு டெக்னாலஜிலேருந்து க்ளவுட் பேஸ்டு டெக்னாலஜிக்கு மாறினாங்க. ஏடபிள்யூஎஸ் அது மாதிரி, அசூர் அது மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. மக்கள் அதையும் கற்றுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஐடி ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் இன்னும் ஏறும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஐடிபிஸ் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு இன்னும் இறங்கும் போதும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். ரிவர்சல் எடுக்கும்போது 40 ரூபீஸ் 42 ரூபீஸ் வரைக்கும் போகும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஐடிபிஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.